ஹலோ, வெல்கம் அவர் குருவிக்கூடு சேனல். ஹாப்பி சண்டே, மகிழ்ச்சி பொங்கட்டும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மட்டன் குழம்பு. திருநெல்வேலி எங்கள் பாட்டி சமைக்கிற மாதிரி உள்ள மட்டன் குழம்பு. டேஸ்ட்டு வருதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஸ்பூன் குழிக்கரடி எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1 எல்லாம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு போடுவோம் நாங்கள். ஸோ 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ தேங்காய் மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய் பத்தை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, சோம்போட தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மிளகு சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம காமிச்சு பார்த்தீங்களா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாம் அரைச்சிட்டேன். ஒரு ஓட்டு ஓட்டிட்டு 2 தக்காளி பழத்தையும் அரைச்சிட்டேங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மட்டனை உள்ளே போட்டுடலாம். ஓகே. உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மட்டனை போட்டோம் பாருங்கள். சிம்பிளான சமையல் தான். நம்ம சேனலில் பிகினர்ஸும் சமைக்கலாம். வேலைக்கு அவசரமாக ஓடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சரியாக சாப்பிட்றதில்ல, எதுக்கு நடக்க பறக்க ஓடுறாங்க. அவங்க மாதிரி இருக்குல்ல, இது நல்ல சாப்பிடும். இப்போ இந்த தேங்காயையும் அதுக்குள்ளே போட்டுருவோம். தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, தக்காளி, மிளகு எல்லாம் அரைச்ச அந்த கிரேவியும் அதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மட்டன் எல்லாம் உள்ளே போட்டேன். தேங்காய் எல்லாமே, தேங்காய், சோம்பு அதெல்லாம் அரைச்சி ஊற்றினதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் போடலாம். கல் உப்பு தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ கல் உப்பு போடுறோங்க. கல் உப்பு போட்டுட்டு தனியாத்தூள் பாருங்கள், வீட்டில் வச்ச தனி மிளகாத்தூள் ப்ளஸ் விராலி மஞ்சள், 1/2 கிலோ சிக்கன். ஸோ 2 ஸ்பூன். அப்புறம் தனி மிளகாத்தூளும் அதே மாதிரி ஃபுல் ஸ்பூன் போடணும். வீடியோ எடுத்துக்கிட்டே போடுறதுனால என்னால் 1/4 ஸ்பூன் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன், மொத்தத்தில் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இவருங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள். மட்டன் மசாலாக்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கிற ஒரு தக்காளி பழத்தை போட்டுடலாம். 2 தக்காளி அரைச்சிட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஒரு தக்காளியை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க. நீங்கள் நிறைய மட்டன் அது இதுன்னு பார்த்துருப்பீங்க. பட் இந்த இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, எப்படி டேஸ்ட்டு வருது எல்லாமே பாருங்கள். அப்புறம் நம்ம யூஸ் பண்ண தக்காளி ஜூஸ் எல்லாம் போட்டாச்சு. பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஃபுல் ஸ்பீடில் வச்சிடலாம். இந்த மசாலாகள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க, எவ்வளோ தேவையானவோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும் டிஃபனுக்குன்னு சொன்னால் நல்லா தண்ணி ஊற்றலாம், குழம்புக்குனா கட்டியாக. இப்போ நான் விசில் போட போகிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்க்குறது, மஞ்சப்பொடி, தனியாத்தூள், மிளகாத்தூள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மிளகுத்தூள்லாம் நிறைய போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள்.